சப்தபதி. பெண்ணின் வலது காலை மாப்பிள்ளை இடது கையால் பிடித்து ஒவ்வொரு அடியாக 7 அடி எடுத்து வைப்பதை சப்தபதி என்று குறிப்பிடப்படுகிறது. விவாக கிரிகைகளிலேயே இது மிகவும் பொருள் பொதிந்தது. ஒரு பெண்ணும் ஆணும் இல்லற வாழ்க்கையை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி வேதம் மிக உயர்ந்த உதாரணங்களை கொண்டு அழகாக விளக்கி கூறியுள்ளது. வரன் வதுவை பார்த்து, ஏ பெண்ணே, உன் கையை வேத மந்திர பூர்வமாக பற்றி என் சொத்தாக ஆக்கி கொண்டபின் என் தர்மபத்தினியாக என்னுடன் முதலாக அடியெடுத்து நடந்து வரப்போகிறாய். உன்னை எனக்கு தர்மபத்தினி ஆக்கி கொடுத்த அந்த தேவர்களின் முன்னிலையில் நான் விஷ்ணு பகவானை உன்னுடனான இல்லறத்திற்கு எனக்கு தேவையான 7 விதமான பாக்கியங்களை அருளும்படி கோரப்போகிறேன் என்று அவளுடைய காலை பற்றி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு விண்ணப்பமாக வெளியிடுகிறார். ஏகமிஷே விஷ்ணு துவான் வேது. முதலடியால் அன்னங்கள் குறைவந்து கிடைக்க விஷ்ணுவுடன் வரட்டும். தேவூர்ஜ விஷ்ணு துவான் வேது. இரண்டாம் அடியில் நம் தேகத்தின் ஆரோக்கியத்தை ரட்சிக்க விஷ்ணு தொடரட்டும். த்ரீணி விரதாயா. மூன்றாம் அடியினாலே விரத கலாச்சாரங்களை காக்க விஷ்ணுவுடன் வரட்டும் என்றும், சத்வாரி மாயோபவாயா என்பதால் சகல இன்பங்களும் கிட்ட விஷ்ணுவுடன் வரட்டும் என்றும், பஞ்சபசுபியா என்று 5ஆவதால் வளர்ப்பு பிராணிகளை நல்கி ரட்சிக்க விஷ்ணுவுடன் வரட்டும் என்றும், ஷட் ருதுபியா என்று 6ஆவதினால் 6 பருவ காலங்களும் நமக்கு சாதகமாக விஷ்ணு உடன் வரட்டும் என்றும், சப்தபியா ஓத்ராபியா என்று 7ஆவதால் 7 விதமான யாகங்களும் அதன் பயன்களும் நல்க விஷ்ணு உடன் வரட்டும் என்று விஷ்ணுவை பிரார்த்தித்து சகா சப்தபதாபவா என்கிற மந்திரத்தினால் தன் புதிய இளம் மனைவிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பகிர்ந்து கொள்கிறான். ஏ வதுவே, 7 காலடி வைத்து என்னுடன் தொடர்ந்த நீ இன்று முதல் எனக்கு வேத பிரமாண சகி. சகி என்றால் சம்ஸ்கிருதத்தில் தோழி என்று பொருள். நண்பனுக்கு சகா என்று கூற கேட்டிருக்கிறோம் அல்லவா? சகி என்றால் தோழி. தோழியாகிவிட்டாய். நாம் பரஸ்பரம் நண்பர்களாகிவிட்டோம். இந்த நட்பிலிருந்து நாம் ஒருபோதும் நழுவ மாட்டேன். நீயும் நன் நட்பில் இந்த பாறாங்கல்லை போல் அம்மி போல் உறுதியுடன் இருப்பாயாக. நாம் விட்டுவிடம் வேண்டி பெற்ற அனைத்தையும் நாம் இருவரும் சேர்ந்து அனுபவிப்போமாக. இவ்வுலகில் ஒன்றை தவிர்த்து மற்றொன்று நிலைக்காததான பல்வேறு தத்துவங்கள் போல் நாம் இருவரும் இணை பிரியாதிருப்போம். நான் ஆகாயமானால் நீ பூமியாக இரு. நான் உயிரணுவானால் நீ உயிரை தாங்கும் கர்ப்பகிரகமாயிரு. நான் மனமானால் நீ வாக்கு என்னும் சொல்லாக இரு. நான் சாமகானமானால் அந்த கானத்திற்கு கருப்பொருளான ருக்காக விளங்கு. இப்படி அனுசரணையாய் இருவரும் இருந்து இன்பத்தின் சிகரங்களை எட்டுவோம். ஈடு இணையெல்லா புத்திரர்களையும் மகாலட்சுமி போன்ற பெண்மகவையும் பெற்று கிழத்தன்மை அடையும் வரை சுகித்து கிடப்போம். வாயல் சூன்றுதே என்று சூன்றுதே என்ற பதத்தினாலே பிரியமானவளே, சுகம் சுபம் சௌக்கியம் சுகந்தம் சுந்தரம் சுமங்கலம் சுப்ரம் இன்பம் இனிமை என சூ என்ற அடைமையினால் குறிக்கப்பெறும் அனைத்து நற்றன்மைகளுக்கும் இலக்கணமானவள் என்ற பொருளுடைய ஒரே வார்த்தையினால் சூன்றுதே என்ற பதத்தினால் அவளை மிகவும் அழகாக கூப்பிட்டு தோழியாக்கிக் கொள்கிறான் என்பது இதன் பொருளாகும்.